6 பிரின்சிபல்ங்கிறாங்க, சில பேர் 7 பிரின்சிபல்ங்கிறாங்க, சில பேர் 27ங்கிறாங்க, சில பேர் 47ங்கிறாங்க. ஆனா நீங்க எந்த சிஸ்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணாலும் திரும்ப 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 பெர்சிஸ்டன்ட் எஃபர்ட் போட்டு அவங்க சொல்லி கொடுத்த அந்த பாடத்தை நீங்க கத்துக்கிட்டு வந்தீங்கன்னா, திரும்ப திரும்ப செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாத ஒரு நாளில், இது எத்தனை நாள்ல நடக்கும் நிறைய பேர் கேட்கறாங்க. இப்ப நான் பாடத்தை கத்துக்கிட்டேன், எனக்கு இம்மீடியட்டா ஒரு வாரத்துல நான் எனக்கு அது கிடைக்கணும், கிடைக்குமா? 10 நாள்ல கிடைக்குமா? ஒரு வாரத்துல கிடைக்குமா? ஒரு மாசத்துல கிடைக்குமா? எனக்கு இருக்கிறதே 2 மாசம் தான், 2 மாசத்துக்குள்ள நான் அந்த டார்கெட்டை தொட முடியுமா? கேள்விக்கு பதில் இல்லை. உங்கள் ஆழமான மனதில் எவ்வளவு ஆழத்தில் குறிக்கோளை போட்டுக் கொள்ளுகிறீர்கள், அதை பொறுத்துத்தான் உங்களுடைய சக்சஸ். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க போட்டிருக்கிற குறிக்கோளுக்காக நீங்க செய்யக்கூடிய அட்டெம்ப்ட். உழவீங்க எழுவீங்க, உழவீங்க எழுவீங்க, உழவீங்க எழுவீங்க, எந்திரிச்சு நிக்கிறத மாத்திரம் விடக்கூடாது. எவ்வளவு தடவை விழுந்தாலும் திரும்பி எந்திரிச்சு நிக்கிறதுக்கு நீங்க போடக்கூடிய அந்த செயல்பாடு நிக்க கூடாது. சக்சஸ் ஆற வரைக்கும் திரும்பி 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 போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் சக்சஸ். எனக்கு நரேந்திர மோடியை ரொம்ப பிடிக்கும். நான் பிஜேபியோ கேஜேபியோ அல்ல, ஆனா அந்த இண்டிவிஜுவலா அந்த மனிதரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டிவி தூக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு உலகமே புகழக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாருன்னா அவருடைய மனசு எவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த குறிக்கோள் மேல போட்டிருக்காரு பாருங்க. இப்ப கூட இரவு பகலா அவரு வேலை பண்றாரு. அதாவது ஒரு தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை நாம புகழணுமே தவிர அவர் எந்த பார்ட்டியில் இருக்கிறாரு, அந்த பார்ட்டி எப்படி இருக்கு, அதை பத்தில நமக்கு தேவையில்லை. நல்லதை நாம எடுத்துக்கணும். எப்படி சுவாமி விவேகானந்தர் ஒரு ஐகானை நாம எடுத்துக்கிறோம், அந்த மாதிரி நரேந்திர மோடி எல்லாருக்குமே ஒரு ஐகான். யார் என்ன வேணா சொல்லட்டும், தன் குறிக்கோளை அடையும் வரையில் அவர் போராட்டத்தை நிறுத்தாமல் பண்ணிட்டே இருக்கிறார். அவர் தொட்டதெல்லாம் பொண்ணு. லா ஆஃப் அட்ராக்ஷன் அவரு எந்த பாடத்தையும் எந்த கண்ட்ரிலையும் போய் யாருக்கிட்டையும் கத்துக்கல. ஆனா அவர் லா ஆஃப் அட்ராக்ஷன் அவர் நினைச்சதெல்லாம் நடக்குது. என்னென்னவோ நினைச்சார், எல்லாமே மெட்டலைஸ் ஆயிட்டு இருக்கு. இவ்வளவு வருஷம் சுதந்திரம் வந்து இவ்வளவு வருஷம் நமக்கு கிடைக்காததுலாம் அந்த மனிதர் வந்த பின்னாடி நமக்கு கிடைச்சிட்டு இருக்குன்னா அவருடைய ஸ்ட்ராங் மைண்ட், அவருடைய வில் பவர். அதான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஆழமான மனதில் எவ்வளவு ஆழமாக உங்க குறிக்கோளை போட்டுக்கிறீங்க. அவர் என்ன ஆகாயத்துல இருந்து ஒண்ணு வந்து குதிக்கல. நம்ம மாதிரி அம்மா அப்பா வைத்த அம்மா அப்பா மூலமாக தான் பிறந்தார். அதே மாதிரி நாம கூட அம்மா அப்பா மூலமாக தான் பிறந்திருக்கோம். அவருக்கு கெப்பாசிட்டி நமக்கு இருக்கு, அவர்கிட்ட பிரயத்னம் இருக்கு, நம்ம கிட்ட பிரயத்னம் இல்லை. அந்த பிரயத்னத்தை பெர்சிஸ்டன்ட் எஃபர்ட் நீங்க திரும்ப திரும்ப போட்டீங்கன்னா சக்சஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்.